இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் பின்னவாசல். பின்னவாசல் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ரோட்லேயே இருக்குது பின்னவாசல். ஓகே, உங்களுக்கு வந்து திருவாரூர்லேருந்து வந்தேன்னாக்க நெய்ப்பேர் வரும், திருநெய்ப்பேர் வரும். திருநெய்ப்பேருக்கு அப்புறம் மாவூர் ரோடு, அதுக்கப்புறம் பின்னவாசலுக்கு அடுத்தது தான் வந்து திருக்காரவாசலுங்கிற ஒரு மாபெரும் பாடல் பெற்ற ஸ்தலம், சப்தவிடங்க ஸ்தலம் அது வரும். ஸோ அந்த திருக்காரவாசலுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பின்னவாசல். ரொம்ப சின்ன கிராமம். அதில் நீங்கள் ரைட் எடுக்கணும் திருவாரூர்லேருந்து வந்தீங்கன்னா. எடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு மிக பழமையான ஒரு அகஸ்தீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார். அந்த அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு இந்த கிராமத்தில் இப்படி ஒரு பெரிய கோவிலாங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான இந்தப்போ நம்ம நிற்கிற லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில். அப்புறம் அங்கே தூரத்தில் தெரிகிறது தாயார் சந்நிதி. இங்கே தான் நேராக லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருக்கார். உற்சவருக்கு பேர் சௌமிய நாராயண பெருமாள். இவர் வந்து திருக்கோஷ்டியூரில் இருக்கிற மாதிரியே அவரோட மினியேச்சர் அப்படின்னு நம்ம பட்டர் சொல்கிறார். ரொம்ப ஆர்வத்தோடு அவர் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சார். ரொம்ப கடமை உணர்ச்சியோடு அவர் தான் எல்லாம் பண்ணிகிட்டுருக்கார். அவர் இன்னும் பெரிய ரெம்யூனரேஷன்லாம் கிடையாதுங்க. பட் ஸ்டில் அவர் இந்த கிராம கோயில்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தன் உழைப்பை போட்டு 10-15 கோயில் பார்த்துக்கிறார் அவர். ஸோ அதில் வந்து இந்த நேரம் நம்ம பார்க்குற ஒரு தாமரை மாதிரி இருக்கிறது வந்து இந்த கும்பாபிஷேகத்தும் போது அந்த சுவாமியை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு மண்டபம். அது ரொம்ப நாளாக இருக்குங்கிறார். இவர் தான் நம்ம ஆஞ்சநேயர், பால ஆஞ்சநேயர். இவர் வந்து வேண்டியதே இவர் கொடுப்பார். அவர் அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர்னு சொல்கிறார். ஸோ இந்த பின்னவாசல்கிட்ட ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. திருக்காரவாசல், உங்களுக்கு நமச்சிவாயபுரம் இருக்குது, திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருநெல்லிக்காவல், அதுக்கப்புறம் திருக்குவளை, திருவாய்மூர். வடக்க போனீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டரில் திருவாரூர், தெற்க போனீங்கன்னா திருத்துறைப்பூண்டி, அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு 2-3 தண்டலச்சேரி தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வண்டி கிண்டி வச்சுருந்தா ஒரு 20 கோயிலாவது பெரிய சைஸ் கோயிலே நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே வரோம். இந்த கோயிலில் நிறைய பாம்பு தொல்லை இருக்குது. இந்த ஊரில் 2 கோயிலையுமே இருக்குது போல இருக்குது. இப்போ நம்ம வரும்போது கூட ஒன்று சின்னதாக ஒன்று ஓடிது. ஸோ அதனால் குறுக்கள்லாம் வந்து ஏகப்பட்ட ப்ரிகாஷனோடு அவர் வந்து எல்லாம் செய்கிறாரு நமக்கு. ஸோ நம்மளும் தள்ளி தான் வரோம். ஸோ அதனால் விசிட்டேஷன் இருந்தால் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்காது. விசிட்டேஷன் இல்லாததுனால கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ இங்கே தான் நமக்கு லக்ஷ்மி நாராயண பெருமாளோட மண்டபம் இதாக இருக்குது. புதுசாக கட்டினதுனால இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஸோ பின்னவாசல் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ரோட்லேயே இருக்கிற ஒரு பிரமாதமான ஒரு கோயில். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறார். இந்த மாதிரி கோயில்கள் கட்டாயம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அடுத்த இவர் இருக்கிறதுனால இந்த கோயில் இருக்கா தான் உண்மை. ஓகே, ஸோ வாங்க, ஏதாவது கோயில் கைங்கரையெல்லாம் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. ஸோ இந்த மாதிரியான பிராச்சீனமான இந்த பின்னவாசல் பெருமாள் கோயிலுக்கு வாங்க. பெருமாள் நீங்கள் வேண்டியதை செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு நம்ம பரத் பட்டர் சொல்கிறாரு. அவர் தான் வந்து இந்த ஒரு சிவன் கோயிலையும் பார்த்துக்கலாம். ரொம்ப துடிப்பான யங்மேன். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் இங்கே தான் இருக்கார். அவர் தரிசனம் பண்ணி வைப்பார். இந்த கோயிலெலாம் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது. ஓகே, இது நான் என்னுடைய 2000வது கோவில் இது. அதனால் எனக்கும் வந்து இது ஒரு ஸ்பெஷல் கோவில் தான். அது தாயார் சந்நிதி. இது தாயாருக்கு பேர் திருமாமகள் தாயார். ஓகே, வாங்க பின்னவாசலுக்கு. அப்படியே நிறைய கோயிலையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஓகே, பை.